ஹலோ கைஸ், வெல்கம் டு மை வீடியோ. இதான் நம்ம புது வீடியோவாக இருக்கும். பெருசாக போட்டிருக்குது. இவ்வளோ நாளாக ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். இப்போ நம்ம வீடியோ போடலான்னு பெருசாக போட்டிருக்கோம். இதில் 1v4 மேட்ச்சு தான் போட்டிருக்கோம். ரூம் மேட்ச்சு. மெயினாக ராகேஷ் தான் ஆடி இருப்பான். ஆனால் ஜேஆர் ஸ்குவாடில் மெயினாக ராகேஷும் ஒரு மெம்பர் தான். அதனால தான் அவன் வீடியோவும் போடுவோம். இதான் நம்ம ஃபஸ்ட்டு பெரிய வீடியோ போடுறதுனால பார்க்குறவங்க கொஞ்சம் லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். எந்த ராகேஷும் கலந்து தான் போட்டிருப்போம். என் வீடியோ கொஞ்சம் ராகேஷ் வீடியோ கொஞ்சம் கலந்து போட்டிருப்போம் பாருங்கள். ஆனால் நான் அவ்வளோ பெருசாக ஆடி இருக்க மாட்டேன். ஏன்னா என்ன டெசர்ட்டிகளில் ஆட சொல்லியிருப்பாங்க. எனக்கு டெசர்ட்டிகளெலாம் வராதா. அவன் சரியாக வந்துட்டா படிப்பான் டெசர்ட்டிகளில். சரி ஏதோ ஆடலான்னு ஆடினோம். ஆனாலும் நாங்கள் தான் ஜெயித்தோம். ஏன்னா 1v4 இவனுங்க கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டானுங்க. நானும் அழுத்தி பிடிச்சிருப்பேன். ஓரியன் போட்டு கூட சாவடிச்சிருப்பேன் அவனை ஜோனில். எப்போ இருந்தாலும் இந்த மேட்ச்சில் அவன் ராகேஷ் தோற்றுருப்பான். அவன் இன்னொரு 1v4 போடுறான்னா எப்போ இருந்தாலும் இந்த வீடியோ போட்டுரு, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களேன்னு சொல்லி போட சொல்லியிருப்பான். அதனால தான் இந்த வீடியோ போட்டிருப்போம். சரி கைஸ், வீடியோக்குள்ளே போய் 1v4 போடலான்னு போட்டுட்டோம். இப்போ அவன் ஆடுவான் நல்லா. ஆனாலும் அழுத்தி பிடிச்சி தோக்கடிச்சிருப்போம். சரி டெசர்ட்டுகள்லாம் ஆடணும்னு நினச்சி ஆடிட்டோம். டெசர்ட்டுகளில் அவன் உட்பகர் கூட தந்துருந்தான் அவனை ஈஸியாக அடிச்சிருக்கலாம். அவனும் டெசர்ட்டிகள் தான் பெருசாக யூஸ் பண்ணியிருப்பான். டெசர்ட்டிகள் ஷார்ட் கன்னு. அப்போ இருந்தாலும் அவன் தோத்துட்ருப்பான். விட அடுத்த 1v4 பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரி க்ளூவால் எடுக்கணும். வாங்க க்ளூவால் போட்டேன். எங்கடா இருக்கேன்? மேலே இருக்கேன் பார்த்துட்டேன். எங்கடா இதெல்லாம் பாப்பா படிச்சிடலாம். எனக்கு டெசர்ட்டுகள் அக்ரெசிவ் இல்லை. ஏற்கனவே பழைய செட்டிங் நல்லா இருந்தது. புது செட்டிங்ஸ் அப்டேட்டில் இவனுங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஆடுறானுங்க. நான் ஃப்ரீ ஃபயர் ஆடுவேன். அப்போ இருந்தாலும் என் ஃபோனுக்கு இது செட் ஆகாது. ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸு பேக்கெல்லாம் பிளாக்காக தெரியுதா? அந்த மாதிரி தான். ஜோன்லேயே சத்துட்டான் பைத்தியக்காரன். ஜோன் ட்ரிங்காக கூட ஆட பார்க்காம இருந்தான் பைத்தியம். அதனால் தேவையில்லாமல் லூஸ் மாதிரி ஆடக்கூடாது. ஹெல்மெட்டு மெயினாக வெஸ்ட் எடுத்துக்கணும். இதில் வெஸ்ட் இருந்துட்டும் ஒன் டேப் படிக்கிறான். உட்பகர் போட்டாச்சு. உட்பகர் ஆனால் அசிங்கமாக இப்போ ஃபோன் பண்ணி வேறு திட்டினான், ஏன்டா உட்பகரில் ஆடுறேன்னு. அதனால உட்பகர் கீழே போட்டேன். ஏர் ட்ராப்பில் ஏதாவது இருக்கும் பாருங்க. ஏடபிள்யூமாக தான் இருக்கும். செகண்ட் ரவுண்ட் இல்லை, ஏடபிள்யூ இருக்கும் பாருங்கள். அதனால ஆடக்கூடாது. அது மெயின் விஷயம். சும்மா கையில் வச்சுட்டு சுற்றலாம். பார்த்தீங்களா, சொன்னேன்ல ஏர்ட்ராப்பில் ஏடபிள்யூ இருக்குன்னு. எங்கடா இருக்கேன்? இப்போ ஏடபிள்யூல கூட அடிச்சிடுவேன். எனக்கு ஆரமார்க்கும் காட்டாது. இந்த ஆரமார்க்காண்ட எதாவது மார்க் பண்ணி வைக்கணும்னாலும் அப்படி வைக்க மாட்டேன். அந்த கரெக்ட் இந்த ஓடுற இதை வச்சு நான் அடிச்சிடுவேன் ஏடபிள்யூவில். ஏன்னா சிலவங்க அந்த மெசேஜ் இது செட்டிங்ஸ் இது அதெல்லாம் நடுவில் கொண்டு போய் வைப்பானுங்க. நான்லாம் அந்த மாதிரி வைக்க மாட்டேன். அழுத்தி பிடிக்கிறேன். அசிங்கமாக திட்டும். அது அழுத்தி பிடிச்சேன். ஒன்லி ஒன் டாப்புன்னு நான் சரியாக வந்துட்டா படித்தானா பாருங்கள். அவன் வீடியோ போடுறேன் பாருங்கள். எல்லாத்துலேயும் ஒன் டாப் தான் பாரு. இது நான் தான் பாருங்கள். இதில் நானு சரியாக ஒன் டாப்பா ஷார்ட் கன்னில். ஆனால் இந்த மேட்சில் எல்லாம் ரிவ்யூ கிடையாது. சில வாட்டி தெரியாமல் ரிவ்யூ பண்ணும்.
ஏன்னா 1v4ல் ரிவ்யூ பண்ணால் கஷ்டம். நிறையா வாட்டி ரிவ்யூ பண்ணிட்டா நம்ம ஜெயிச்சிடுவோம். அதனால் ரிவ்யூ கிடையாதுன்ட்டான் அப்போவே மேட்ச்சு போடும்போது. ரிவ்யூ எல்லாம் இருந்தால் எப்போயும் இவன் செத்துட்ருப்பான். ஷார்ட் கன்ல அடிச்சுட்டேன். சரி நம்ம வீடியோ பார்க்கலாம். இவன் ஸ்பைஸ் நல்லா ஆடுவான். அப்போ இருந்தாலும் கொஞ்சம் பாட்டு மாதிரி காட்டுவான். ஏன்னா இவன் ஃபோனு 2GB ஃபோனு லேக் ஆகும் பயங்கரமாக. ஆனால் இவன் ஆடுறது சரியான ஆட்டம் ஆடுவான். என் ஃபோன்லாம் கொடுத்தா நல்லா ஆடுவான். இவன் ஃபோனு கொஞ்சம் பாட்டு நல்லா தான். டெசர்ட்டிங்கெல்லாம் கிங்கு மாதிரி வந்துட்டா சும்மா அடிச்சுட்டே இருப்பான். இப்போக்கெல்லாம் அடிப்பான். அப்போ இருந்தாலும் ஃபோனு சரியில்லாதனால கொஞ்சம் இது மாதிரி ஆடுவான். அட்ரா அவனை மண்டலே போட்டுரு. என்னையா பாவம் பார்த்து விட்டுட்டான் போல. அவன் பார்க்காம உட்காந்து மெடிக்கெட்டு போடுறான் பைத்தியம். அங்கே நம்ம மேட்சுக்குள்ளே போடலாம். இதில் என்ன இருக்குன்னு அது தெரியல. ட்ராப்பில் பார்த்துடலாம். யார் அதை பாதி ஃபில் பண்ணிட்டு போயிருக்கேன். நல்ல வேலை எனக்காக ஃபில் பண்ணி வச்சுருக்கானுங்களே, நன்றிப்பா. ஷார்ட் கண்ணுப்பா சரியாக அடிச்சிடலாம். நான்லாம் அடித்தா அழுத்தி பிடிச்சிடலாம். அதனால் டெசர்ட்டிக்கெல்லாம் ஆட சொல்கிறான். டெசர்ட்டிக்கெல்லாம் அழுத்தி தான் பிடிக்கிறான். வாங்க இந்த வாட்டி கில் எடுத்துடலாம் அவனை. ஓரின் போட்டு பாரு செத்துரு. செத்து போ. ஓரியன் போட்டேன், செத்துட்டான் பையன். நம்ம தான் ஃபோன் பண்ணான். அதை கட் பண்ணியிருப்பேன் ஃபோன் பண்ணதெல்லாம் வீடியோவில். அதான் இந்த வீடியோ இதாகிடுச்சு பாருங்கள். ஃபோன் பண்ணி ஏன்டா ஓரியன் போடுற, அழுத்தி பிடிக்கிறேன், ஏன்டா அழுத்தி பிடிக்கிற அப்படின்றான். மேட்சை விட்டு வெளியே போய்ட்றான் ஒழுங்கா அப்படின்ட்டான். அட்டா பாவி, எங்கேருந்து அடித்தான்? எங்கே சாமி நீ இருக்க? பின்னாடி வந்திருக்கான். அதுக்குள்ளே பின்னாடி ஏறிட்டானா இவன்? மனசாட்சி இல்லாமல் வச்சுட்ட பாரு நீ என்ன. சரி இவனுங்க என்ன ஆட போடுறானுங்கன்னு தெரியலையா, பார்க்கலாம். டேய் ஒன் டாப் ஆடுறா. டேய் போய் ஆடுறா அவனை. சரியான ஒன் டாப்பு தேவையாது. மேலே இருந்தால் அக்ரூசி நல்லா இருந்திருக்கும், அவன் அடிச்சிருக்கலாம். கீழே இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். சரியான ஒன் டாப் அடித்தான் இல்லாம கீழே நின்றுக்கிட்டே அடிச்சிட்டான். திரும்ப எடுத்துட்டேன். வாங்க போடலாம். யாரா இவன் குளோவில் போட்டு வேறு பேத்துறான். இதான் கடுப்பாகுது எனக்கு. தேவையில்லாமல் வெளியே வரக்குள்ளே குளோவால் போட்டான் பைத்தியக்காரன். எங்கடா இருக்க? போன மேட்ச் அவன் ஏறிட்டான், இந்த மேட்ச் நான் ஏறிடலாம். எங்கே சமயம் இருக்க நீ? எங்கடா இருக்க? நம்ம இடத்துல ஏறிடுவான் போல பையன். வா வா வா, நம்ம இடத்துக்கு போயிடலாம். பார்த்துட்டேன்டா. இங்கே குளுவால் போட்டு அங்கே ஒரு குளுவால் போட்டுடலாம். லோனில் சாகு. இவன் அந்த சைடு போய் அடிச்சிடலாம். என்னப்பா ஏறிட்ட தம்பி? வெயிட் பண்ணு. ஐயோ ஓரியன் போடக்கூடாதுன்னு திட்டினான். சரி விட, குளுவால் போடுது போல ஓரியனில் போட்டேன். டே இந்த குளோவால் போட்டு வெறுப்பேத்துறானுங்க பாரு. அடா பார்க்கலாம். சரி மேட்ச் பார்த்துடலாம் இப்போ. போடுறா ரெஸ்டார்ட்டு. போட்டான். இது வேற யாரும் இல்லை, நான் தான்.
ஆனால் 4v1 சரியாக அடித்தான். ஏப்பா ஏடபிள்யூ வச்சுருங்க. அப்புறம் இருந்தாலும் ஆட்டில் சும்மா கையில் வச்சுருக்கான் போல பையன். எங்கடா ஆனால் இவன் சரியாக ஆடுறான் பார்த்தீங்களா? இந்த பார்த்தே புரியுதா உங்களுக்கு? இவனும் டெசர்டில் கிங்கு தான் சொல்லலாம் நம்ம. ஏன்னா இவன் டெசர்டிகள்லேயும் ஆடுவான் நல்லா. இவனுங்க ஓல்டு பிளேயர்ஸு, நான் புது பிளேயர். சும்மா யூடியூப்பில் போடலான்னு போடுறேன். அப்பா இங்கேருந்து ஒன் டாப் வச்சுட்டான் பாரு. சரியா அடித்தான் ஒன் டாப்பு. பாரு இவன் கொஞ்சம் இது மாதிரி பண்ணுறான் பாரு. ஆனால் இவன் ஃபோன் அந்த மாதிரி. அப்புறம் இருந்தாலும் இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிடுவோம். அது சொல்கிறதுக்கு அடுத்த மேட்ச்சு 2v4 போடலான்னு இருக்கும். நானும் ராகேஷும் அப்புறம் ஆப்போசிட்டில் 4 பேர். ரூம் கார்டு மட்டும் கிடச்சா அடுத்த வாட்டி 2v4 போட்டோம். சரி போய் அடிச்சிடலாம். எங்கே சாமி இருக்க? கொஞ்சம் சுட்டு காமிப்பாங்க. எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. எங்கடா இருக்க? எங்கே இருக்க நீ? உன்னை தேடி வந்து நான் அடிப்பேன். அங்கே இருக்கியா? வரேன் வெயிட். ஒழுங்காக ட்ரைனிங்கில் போய் டெசர்ட்டுக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலான்னு தோணுது. நானும் டெசர்ட்டுகள் யூஸ் பண்ண மாட்டேன்னா, அதனால் எனக்கும் ஆட வராது. அங்கே இருக்கு. ஆடப்பாவி நானாக தான் அடிச்சிருப்பேன். ஏன்டா அடிச்சிட்டீங்க? அட டேய், இந்த க்ளூவால் போட்ட வெறுப்பேற்றுறது எனக்கு சரியான கடுப்பாகுது. தேவையில்லாத இடத்துலலாம் போடுறானுங்க. வந்துட்டான். இங்கே இருக்கான் பையன். ஐயோ கண்ணை எடுக்கல வர. கையை வச்சு இது பண்ணிட்டு இருந்தேன். டேமேஜ் 60 வந்துட்டான். ஓடிட்டான் பையன். அந்த பயம் வரையும் போட்டு வச்சிடலாம். ஓடக்கூடாதுன்னா சரி. 27 கொடுத்தேன் பையனுக்கு. எங்கடா வாடா. இங்கடியா திருப்பியும் செத்துருவான். அழுத்துறேன் நான் வரேன். விடுங்க கொஞ்ச நேரம் மெடிக்கல் போட்டோம் பையன். வண்டாவில் முடிச்சதுதான் நம்மளுக்கும் ஒரு கெத்தாக இருக்கும். எங்கடா இருக்கு? ஆமாம்ல மாங்கு போட்டு சாவடியா. பையன் மெடிக்கல் போட்டிருப்பான். நம்மளும் சும்மா போட்டுடலாம். அவன் மேட்ச் வேணும். இப்போ அமௌண்ட்டு போடுவேன். நானும் அமௌண்ட்டு போட்டு வரலான்னு நினச்சேன். கரெக்டாக வந்துட்டா வச்சுட்டேன் பையன். சரி விடு. ஏதோ அமௌண்ட்டு போட்டால் வந்துட்டா விழாதுன்னு நினச்சேன். அமௌண்ட்டு போட்டோன்னு வந்துட்டா வச்சுட்டோம். என்னடா டே, ஒரு டேமேஜ் எதுவும் கொடுத்துருக்கலாமேடா. வெறுப்பா சுத்துட்டானுங்க. என்னடா இவனுங்க. இப்போ பாருங்க, நான் ஓரியண்ட போட்டு அவனுக்கு ஆடிக்கிறேன். பார்த்தீங்களா? நான் ஓரியண்ட போட்டுருப்பேன். அடி எங்கடா இருக்கீங்க? கொஞ்சம் முடிச்சு விடுங்களா அவனை. இப்போ வந்துட்டா படிச்சுக்கிட்டே இருக்கான் டைமு. ஆனால் சொல்லணும்னா ராகேஷ் எல்லா மேட்ச்லேயும் வந்துட்டான் தான் அடிப்பான்.
டேமேஜ் கொடுத்தா கூட கொஞ்சம் விட்டுருவான், கொஞ்சம் தூரம் போய் வேறு யாராவது அடிக்கலான்னு பார்ப்பான். ஆடாப்பாவே அதிலே நான் அமௌண்ட்டு போட்டிருப்பேன், சும்மா அமௌண்ட்டு சுற்றலான்னு நினச்சி சுற்றிட்டு இருப்பேன், கரெக்டாக அடிச்சிட்டாங்க. நானும் அவன் அங்கே இருக்கான்னு கவனிக்கவே இல்லை. ஏன்டா ஃபோன் பண்ணி ஒன்று சொன்னேன், ஏன்டா பைத்தியம் அமௌண்ட்டு போடுறேன்னு. டேய் நீ அங்கே இருக்கிறதே எனக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு நீ அதுக்குள்ளே வந்துட்டா படிச்சுட்டேன்னு. நான் ஒரு கோஸ்ட்டை மட்டும் எடுக்கணும், அப்போ தான் வேலைக்கு ஆகும். பாருங்க, ஒன் டேப்னா இப்படி தான் அடிக்கணும். அட்ரா குமார், அட்ரா. அது வேறு யாரும் இல்லை, நான் தான் அந்த ஆப்போசிட். பாரு ஒன் டேப் வச்சுட்டேன் பாருங்களேன். ஆடா பாவி, எத்தனை ஒரு 20 தாண்டா டேமேஜ் கொடுத்தானுங்க. நான் கூட ஒரு 40 கொடுத்துருப்பேன், 40, 67 அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். உனக்கு வரும் 20 அந்த மாதிரி டேமேஜ் கொடுத்துருக்கணும் பைத்தியக்காரனுங்க. வண்டா படிக்கணும்னா கஷ்டம்தான், அதுவும் கஷ்டம் உண்மை தான். எங்கள் டீமில் 2 பேர் தான் ஒன் டேப் ஆடுவானுங்க என்னை தவிர. அவனுங்களும் பாட்டு ஃபோன் வச்சிருக்கனால ஒன் டேப் வீடல, அதனால ஒன் டேப் வச்சு முடிச்சிருப்பானுங்க சில மேட்ச்சில். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்கும். அட்ரா அவனை. நம்மக்கிட்ட ஷார்ட்கனில் ஆட சொல்ல, அவர் ஷார்ட்கனில் ஆட சொன்ன நம்ம அழுத்தி பிடிச்சிடணும்னு தெரியும் அவனுக்கு. அதனால் டெசர்ட்டிகள் மட்டும் வெயிட்டா சாமி, நீ டெசர்ட்டிகள் எல்லாமே மாற்றி ஆடாதரான்ட்டான். ஆடா பாவி, அவனையும் கொண்டானுங்க பாருங்களேன். விடுங்க, இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். விடு, 2v4 அடுத்த மேட்ச் போடுறோம். நம்ம முடிஞ்சால் ஒரு 7 நாளில் நாங்கள் போட்டுருவோம் வீடியோ. 7 நாள் தான் வீடியோ போட்டுருந்தோம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.